It is your determination and persistence that will make you a successful person. Hi viewers, welcome to Krammer English Krammer தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது a charmed life idiom. A charmed life அப்படினா என்ன? பாருங்க. A life protected as if by magic charms. அதாவது மந்திர வித்தையினால் பாதுகாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதாவது மேஜிக்காக நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபான ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து a charmed life அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, this idiom was invented by Shakespeare, for whom charmed had the significance of magical. ஷேக்ஸ்பியர் தான் இந்த இடியமை வந்து இன்வென்ட் பண்ணாரு, உருவாக்குனாரு. அவர் வந்து இந்த சார்ம்ட் அப்படின்னாக்கா என்ன மீனிங் வச்சுருந்தாரு, எதை குறிச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா மேஜிக்கல், அதாவது மாயாஜாலம் இல்லையா, அதை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த இடியம் வந்து அவர் வந்து ஃப்ரேம் பண்ணார், a charmed life. If you say that someone leads or has a charmed life, you mean that they always seem to be lucky, as if they are protected or helped by magic. நம்ம வந்து யாராவது ஒருத்தரை வந்து அவங்க சார்ம்ட் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப லக்கு இருக்கும், அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அடுத்தது அவங்க வந்து இந்த மேஜிக் பவர் இருக்கு இல்லையா, மாயாஜால வித்தை, மாயாஜாலத்தினால் அவங்க வந்து பாதுகாக்கப்படுவார்கள் அல்லது உதவி செய்யப்படுவார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்கள தான் லீட் அ சார்ம்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். A life unusually unaffected by dangers and difficulties. அதாவது டேஞ்சர் அப்படின்னா ஆபத்து, டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னாக்கா கஷ்டங்கள் இல்லையா, அதனாலெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து சார்ம்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த தொந்தரவும் வராது, ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து அவனுக்கு ரொம்ப லக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து சார்ம்டு லைஃப் அப்படின்னு சொல்கிறது. பாருங்க, a life characterized or seemingly protected by marked good fortune or luck without or rarely encountering trouble, danger or misfortune. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ரேராக தான் பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக தான் அவங்களுக்கு வந்து ஆபத்து வரும். அவங்க பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நல்ல லக்கு இருக்கும் அவங்களுக்கு. Catherine appeared to lead a charmed life with her successful career in television, money and happy home life. கேத்ரின் வந்து எப்படி அவங்கள பார்த்தா தெரியுது அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஸ்மூத்தான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, ஒரு மேஜிக்கலான லைஃப்பை வாழறாங்க அப்படின்னு தெரியுது. என்ன மாதிரி அவங்க லைஃப்பை வாழறாங்கன்னு பார்த்தா, டெலிவிஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கெரியர் இருக்குது, ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஹாப்பி ஹோம் லைஃப்பை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு சார்ம்டு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, அருண் லீட்ஸ் a charmed life. He was lucky enough to survive after a terrible road accident. அருணுக்கு வந்து ஒரு லக்கான மேஜிக்கல் லைஃப்பை வந்து அவர் லீட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு பெரிய ரோடு ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணுறாரு, ஆனாலும் அதுலேருந்து அவர் உயிர் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வந்து வாடுறாரு. அவருக்கு லக் ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நிறைய வந்து லக் இருக்குது, மேஜிக் வந்து அவருக்கு ஃபேவர் பண்ணுது அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து சார்ம்டு லைஃப் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சார்ம்டு லைஃப் அப்படின்ற இந்த இடியமை நீங்கள் தேவையான நேரத்தில் சரியானபடி யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.